அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் எது தேவையோ அதை இறைவனிடம் கேட்கும்போது மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் குறைவே இருக்காது இல்லையா? அந்த நிறைவை தருபவர் இறைவன் தான். இன்று அவர் நமக்கு என்ன தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 12 14 முடிய. அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுக்குள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களில் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றையன எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இறைவனோட நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் அவரோட சேர்ந்து இறை குடும்பமாக நாம் வாழ முடியும். தீய எண்ணங்கள் இருந்தால் அவரிடமிருந்து நாம் விலகி தான் இருக்க முடியும். இறை வார்த்தையின்படி விலகி தான் இருக்க முடியும். ஏனென்றால் நமக்குள் அந்த தீய எண்ணங்கள் நமக்குள் வராதபடி பார்த்து கொள்ள சொல்கிறார் இறை வார்த்தையின் மூலம். யாரும், அதாவது உங்கள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தார் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மரணம் எப்பொழுதும் வரலாம் இல்லையா? அது இன்றே நாம் ஒவ்வொரு நாளும் கண்ணுக்கு முன் வைக்க வேண்டும். இன்றைய மரணமாக இருக்கலாம், அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு அவர் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளை நான் நிறைவாக அவருக்கு உகந்த நாளாக நான் வாழும்படி நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கேட்க வேண்டும். அதுபோல் நம்மோடு இருப்பவர்கள், நம்மோடு உறவாடுவர்கள் அனைவரையுமே அந்த இறை வார்த்தையின் மூலம் தெளிவுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் எது தேவையோ அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? நமக்கு தேவைக்கு மீறி சேர்த்து வச்சுருந்தா நம்ம கொண்டு போகிறது என்னது? ஒன்றுமே இல்லை. எதுவும் நம்ம கூட வரப்போகிறதே இல்லை. அது மட்டும் நம்ம சிந்தனையில் வைத்து கொண்டோம் என்றால் நிறைய சேர்க்க மாட்டோம் இல்லையா? அப்படி சேர்த்தாலும் பிறருக்கு கொடுக்கும்படி அந்த உள்ளம் நமக்கு இருந்திருந்தால் நாம் நிறைவாக இறை மக்களாக இறை குடும்பமாக வாழும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் இறை குடும்பத்தோடு சேர்ந்த உறுப்பினர்களா இல்லை தீய உள்ளத்தினரா என்னன்னு நமக்கு தானே தெரியும். நாம் எந்த நிலையில் இருக்கோம். எவ்வளவு கிடைத்தாலும் காணாது என்று சொல்லுகின்ற உள்ளத்தோடு இருக்கிறோமா? சிறிதளவே கிடைத்தாலும் போதும் என்ற எண்ணங்களோடு நிறைவோடு இருக்கிறோமா? ஏன்னா நமக்கு தான் தெரியும். நம்ம நினைக்கிறது இறைவனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்போம். ஆனால் இறைவனுக்கு மட்டும்தான் எதை கொடுத்தாலும் நிறைவில்லாத உள்ளம் என்று நாம் இருந்தால் அது தெரியும். அதுபோல் சிறிதளவு கிடைத்தாலும் ஆண்டவரே இன்று இது எனக்கு கிடைத்தது, இதை தந்த உள்ளங்களை நிறைவாக ஆசீர்வதிங்கள் என்று சொல்லும்படி நினைக்கும் போது அதுவும் இறைவனுக்கு தெரியும். அப்போ சிறிதளவு கொடுத்து நிறைவதும் நிறைய கொடுத்து நிறையாத உள்ளங்களும் இருக்கிறது அல்லவா? அதுதான் தீமை நிறைந்த உள்ளங்கள். எனக்கு மட்டுமே அப்படிங்கிற கேட்கும்போது அப்படி கேட்டால் அது நமக்கு மட்டுமே இருந்தாலும் தங்குமா? எல்லாமே விரயமாக போய்விடும். நாம் நிறைவை மட்டுமே விரும்புகிறோம் அந்த நிறைவை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, இவ்வுலகில் வாழ்க்கையை வாழும்போது பெரும் கஷ்டம் அம்மாண்டவரே. துன்பங்களும் துயரங்களுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம். ஆனால் நீர் எங்களோடு இருப்பதால் எல்லாமே நிறைவு என்ற சொல்லோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எது தேவையோ அதை இறைவன் பார்த்து கொள்வார். அன்று பாலை நிலத்தில் ஆகாரை கண்டு கொண்டவர் இன்று நாங்கள் சிந்துகின்ற கண்ணீருக்கு பதில் தருவார் என்று நாங்கள் எண்ணும்போது உடனுக்குடன் எங்களுக்கு பதில் தருகிறீர் என்றால் நாங்கள் உம்மக்கள் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் எங்களை அரவணைத்து கொண்டீர், பாதுகாத்தீர், எங்களை பலப்படுத்தினீர். நாங்கள் ஒவ்வொரு நிலையிலும் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை எங்கள் உணர்த்தி அதன்படி எங்களை நிறைவாக வழிநடத்தினீர் ஆண்டவரே. எங்கள் மூலமாக பிறரையும் வழிநடத்தும்படி செய்தீரே ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, இந்த மகிமை மாட்சியும் உமக்கும் மட்டுமே தான் ஆண்டவரே. கைக்கருவிகளாக இருப்பவர்கள் உம்முடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.